அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவ்வளோ மழை பேஞ்சும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி 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 நன்றி. அண்ட் நம்மளோட அழைப்பை ஏற்று வந்த நம்மளோட சந்திரன் சாருக்கும் முதல்ல ஒரு காலை வணக்கங்கள். நன்ராஜன் சார், நம்ம ராமராஜ் சார், சந்திரபோஸ் சார், வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நங்கநல்லூர் கனெக்ட்டுங்கிறது ஒரு ஹைப்பர் லோக்கல் நியூஸ் வெப்சைட். நம்ம நங்கநல்லூர் இருக்கிற எல்லா விஷயங்கள் நியூஸில் நம்ம வந்து வெப்சைட்டில் கவர் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், யூடியூப்பில் போடுறோம், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போது 10 மாதம் உங்களோட சப்போர்ட்னால நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி. அண்ட் அதே மாதிரி இது வந்துட்டு எங்கள் பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா வீடு. அண்ட் ஏஜிஎஸ்கானோட முதல் ரெசிடென்ட் எங்கள் அம்மாவோட அப்பா. ஸோ அந்த வகையில் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானதாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டு அவங்களுக்கு 2 நிமிஷம் பேச சொல்லியிருந்தோம். முதல்ல திஹா ராஜசேகர் சார், அவரை பற்றி சொல்லணும்னா, முதல்ல நான் கனெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதத்தில் ஒரு மீட்டிங் கூப்பிட்றேன் சாரோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிருந்தேன். சரி, ஒரு 1/2 hour பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் நான். ஆனால் 1.25 மணி நேரம் பேசினேன் அவரோட. ஏன்னா யாருனே தெரியாது அவருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 hour என் வாழ்க்கையில் அந்தமாதிரி ஒரு கான்வர்சேஷன்லாம் இருந்ததில்லை. ஸோ சச் அ வெரி வண்டர்ஃபுல் பர்சன் அவர் வந்துட்டு இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஃபியூ வேர்ட்ஸ் சார். எல்லோருக்கும் காலை வணக்கம். நங்கநல்லூர் கனெக்ட் அந்த தலைப்பே வந்து சிறப்பான ஒரு தலைப்பு. ஏன்னா ஊரையும் ஊர் மக்களையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல். அதுவும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பத்திரிகை துறையில் நிறைய பத்திரிகைகள், நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்ஸ் சிறப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்துட்டு வாட்ஸ்ஆப்பும் ஆன்லைன் மூலியமாக இந்த ஏரியாவில் இருக்கிற நன்மைகள் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து காட்டணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட வந்து துவாரகேஷ் வந்து தொடங்கினார். இது வந்துட்டு இந்த சிறிய வயசில் இதை தொடங்கினது வந்துட்டு பெரிய விஷயந்தான். ஆனால் ஹி ஹஸ் காட் பெடிகிரி. அவங்க அப்பா வந்துட்டு மீடியாவில் இருக்கார். ஆப்வியஸ்லி ஹி வுட் ஹவ் காட் குட் இன்சைட்ஸ் ஹவு டு கனெக்ட் த பீப்புள். ஐ விஷ் துவாரகேஷ் அண்ட் நங்கநல்லூர் கனெக்ட் ஆல் த பெஸ்ட். அது கீழே வந்துட்டு வி க்ரோ டுகெதர்னு வேறு போட்டிருப்பார். அதுவும் வந்துட்டு ஒரு சிறப்பு. எல்லோரும் வளர்வோம், அதுதான் இதனுடைய சிறப்பு. நங்கநல்லூர் கனெக்டுக்கும் துவாரகேஷும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்துட்டு வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் தாத்தா, அவருமே ஹிந்துவில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்ததுக்கு. அண்ட் அடுத்ததாக நம்மளோட வைப்ரண்ட் பிரசிடென்ட், நம்மளோட ஃபெடரேஷன் ஆஃப் நங்கநல்லூர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட் சந்திரபோஸ் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லலாம், அவர் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். நம்ம எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி அப்படின்னு. பட் ஃபெடரேஷனுக்கு போஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. அண்ட் அவர் வந்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம அண்ணன் சந்திரன் சேர்மன் அவர்களுக்கும், நடராஜன், முக்கியமாக துவாரகேஷை இந்த மாதிரி ஒரு இதோட வளர்த்த அவங்க தாய் தந்தையர், சகோதரி, அப்புறம் என்னோடய ஃபெடரேஷன் கொலீக்ஸு, மீதி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இவர் ஆரம்பிக்கிறது வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப ஆக்டிவாக லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த வேலை செஞ்சாலும் உடனுக்குடனே அப்படியே லைவ் கவரேஜ் கொடுக்குறது, இல்லைன்னா அந்த நங்கநல்லூர் கனெக்டில் அதை எடிட் பண்ணி ரொம்ப பிரமாதமான வார்த்தைகள்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் வாழ்த்துனாலும் வாழ்த்தலைனாலும் கண்டிப்பாக அவர் குரோ ஆகிடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். நல்ல விஷயங்கள் சார் சொன்னார், டாக்டர் ராஜசேகரன் சொன்னார், நல்ல விஷயங்கள் போடுறது மாத்திரம்தான் அது எய்ம்னு. இல்லை, நல்ல விஷயங்கள் மாத்திரம் இல்லை, நாங்கள் ஃபெடரேஷனில் எதுவும் தப்பு பண்ணால் கூட நீங்கள் போடலாம், அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் நல்ல விஷயங்கள் தான் நங்கநல்லூரில் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ ரோடை பற்றி போடுவார். அந்த ரோடு ஃபஸ்ட் மெயின் ரோடில் இந்த இடத்துல பிளாக் பண்ணியிருக்காங்க, இன்னும் 1 வாரம் ஆகும் அந்த ரோடை சரி பண்ணுறது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்தோ வர்றவங்கலாம் வந்து ஃபஸ்ட் மெயின் ரோடை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி 5th மெயின் ரோடு எங்கெங்கெல்லாம் வேலை நடக்குதோ அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் தான். ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ரோடை சரி பண்ணுறது. அதுக்காக ஸோ அந்த சரி
இப்போ 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 ஃபஸ்ட் மெயின் ரோடு வந்து பிளாக் பண்ணால் தான் அதை சரி பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆனால் எங்ககிட்ட அண்ணன் சொல்லும்போது ஜனவரியில் தான் அது ரெடி ஆகும், மழை நில அப்படின்னு சொன்னார். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆமாம், ஜனவரி வரைக்கும் இதெல்லாம் தாங்கிக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். போட்டாங்க. நான் 2-3 நாள் 4-5 நாளாக ஊரில் இல்லை, வந்து பார்த்தா ஃபஸ்ட் மெயின் ரோடு சூப்பராக போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அது கொஞ்சம் உறுத்துதலாக இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக போடலாம். அப்போ தான் வந்து எங்களுக்கே தெரியாது அது நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது நல்ல விஷயங்களாக மக்கள் ஃபீல் பண்ண மாட்டாங்க, இல்லை நல்ல விஷயங்களாக இருக்காது. அந்த மாதிரி விஷயங்களையும் போடுங்க. இதுக்கு முன்னாடி இவர் கவரேஜ் மனமும் மகிழ்ச்சியும்னு ஒரு ப்ரோக்ராம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக கவர் பண்ணார். இல்லை வி ஆர் அன்லக்கி அந்த தீகா வாக்கத்தான், அது வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸ்ஸு. அந்த டைமில் அவர் வந்து ப்ரைமில் இல்லை இந்த ஃபீல்டில். அதுக்கப்புறம் நடந்த இந்த வாட்டர் பியூரிஃபையர் நம்ம ஒரு 5 பால்வாடிக்கு கொடுத்தோம். ஆமாங்க, ஆமாம். நங்கநல்லூர் லேடிஸ் கிளப் ப்ரோக்ராம் கவர் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம். அதே போல் ஒரு 6ஆவதாக ஒரு இடத்துல வந்து வாட்டர் பியூரிஃபையர் இருந்தது, அதை ஃபெடரேஷன் சார்பாக ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக கவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி யார் ஃபெடரேஷன் மாத்திரம் இல்லை, இண்டிவிஜுவல் அசோசியேஷன்ஸ், இல்லை இண்டிவிஜுவல் அண்ணன் மாதிரி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு எல்லாருமே என்ன நல்லது செஞ்சாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் நல்லது இல்லை, தேவை இதுவும் செஞ்சால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதையும் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் நீங்கள் போடலாம். அதான் பாலிஷ்டாக போடணும், வேறு திட்டி போடக்கூடாது. எங்களை வந்து எங்கள் அசோசியேஷனில் லாஸ்ட் 1 மந்த்தாக என்ன ஆமாம். ஸோ பாருங்கள், அவங்கக்கிட்ட இருந்தே உங்களுக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் கிடச்சிருச்சு. அதாவது இழித்தும் பழித்தும் பேச ஆள் இல்லாத அரசன் வீழ்வான் அப்படின்னு ஒரு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணும். அவங்களுக்கு வந்து சொன்னால் தான் அதை பற்றியே திங்க் பண்ண, ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் அதை வந்து இண்டிகேட் பண்ணி சொன்னாக்க அதை ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க எல்லாருமே. நம்ம அதாவது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு மாத்திரம் கிடையாது, ஈவன் ஃபெடரேஷனாக இருந்தாலும் சரி, அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குறைகள் இதை ஏதாவது நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப, கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப, நான் காலையில் வந்து ஒரு மேட்ரு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பகுதியை நல்லா வச்சுக்கலாம். எங்கள் எல்லாத்து சார்பாகவும் ஆல் தி பெஸ்ட், காட் இஸ் வித் யூ. பெரிய எடிட்டராக வந்து நீங்கள் சென்னை முழுக்க உங்கள் பேர் பரவணும்னு வாழ்த்துறோம். நன்றி. அடுத்ததாக நம்ம வார்டு 167 சூப்பர் ஸ்டார் நம்ம நட்ராஜன் அண்ணன். என்ன ஒர்க் எப்போ இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் நைட்டு 11:30 கூட பேசியிருக்கேன், அடுத்த செகண்ட் டே தம்பி இதாண்டா நடக்குதுங்க, இதை நீ போட்டுற அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நாங்களும் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். என்னோட அண்ணன் நட்ராஜன் சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச மாதிரி கேட்டேன். இந்த நங்கநல்லூர் கனெக்ட் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்க சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டிருந்த 12வது மண்டல குழு தலைவர் அண்ணன் என் சந்திரன் அவர்களும் மற்றும் ஃபெடரேஷன் நிர்வாகிகள் ஒட்டுமொத்த அனைவருக்கும் அலுவலக திறப்பு விழாவுக்கு வந்திருக்கிறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நங்கநல்லூர் கனெக்ட் வந்து தம்பி ஒரு 10 மாதமாக சிறப்பாக செயல்பட்டுருக்கான். எல்லா விஷயமே கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துடுவான். நாங்கள் கூப்பிட கூட மாட்டோம், எங்கே நடக்குது. ஃபஸ்ட்டு அவன் எடுத்ததே சேர்மனை பற்றி தான் முதல்ல ஒரு இது எடுத்திருக்கான். அதனாலே அது சிறப்பாக 10 மாதமாக வந்துருக்குது. அவர் தொடங்கினாவே நல்லாவே இருக்கும், சிறப்பாக தான் இருக்கும். அது கைராசி மாதிரி. அது மாதிரி 10 மாதம் இப்போ அலுவலகம் திறந்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீ சிறப்பாக எல்லா விஷயத்துக்கும் பண்ணு. இப்போ எங்களோட 1667 என்ன நடக்குதோ அது அத்தனையுமே துவாரகேஷ் வந்து சிறப்பாக போட்டுருக்கான். அவன் தப்பாக போட்டால் கூட நாங்கள் கோச்சிக்க மாட்டோம், அதை சரி பண்ணிவிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்மன் இருக்கார், அமைச்சர் இருக்கார், எதுவாக இருந்தாலும் ரெடியாக இருக்கும் நாங்கள். அதனால் வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக ஏஜஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. நம்ம எல்லாருக்கும் அறிஞ்ச நம்ம ராமாராவ் சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுமாறு. வணக்கம். இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்தியாவில் வந்து ப்ரெஸ் வந்து 5th பில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 3 ஸ்டெப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அசோசியேஷன் ஆகட்டும், ஃபெடரேஷன் ஆகட்டும்,
நம்ம சில வேலைகள்லாம் செய்வோம். இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம 2.5 லட்சம் பேருக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. சரி, நேஷ்னல் ப்ரெஸ்ஸு டிடிக்கெல்லாம் போனால் அவங்கெல்லாம் போட மாட்டாங்க, எக்ஸ்பிரஸில் வராது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வராது, ஹிந்துவில் வராது, அவங்களுக்கெல்லாம் பெரிய இஷ்யூஸ் தான் போடுவாங்க. நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வராது. ஆனால் அவங்க கூப்பிடும்போது அதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணால் அப்போ வரும். இதெல்லாம் கரெக்டாக. ஆனால் இருந்தாலும் நம்ம கடமை நான் செய்வோம். சில விஷயங்கள் மக்களுக்கு போகணுன்னும் போது நெய்பர்ஹுட்டில் பிரிண்ட் மீடியாவில் இருக்குது பாருங்கள், அது எப்போ வேணால் நம்ம பார்க்கலாம். அதனால் இங்கே வந்து நெய்பர்ஹுட்டில் இந்த அசோசியேஷனுடைய வளர்ச்சி, ஃபெடரேஷனுடைய வளர்ச்சி, சில குறைபாடுகள் அது இருக்கலாம். இப்போது குறைபாடுகளே இல்லை. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கும். நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், அதை சரி பண்ணுறோம். அதுக்கு பிரிண்ட் மீடியாவில் வந்து நமக்கு லோக்கல் நெய்பர்ஹுட். இப்போ அதனால் நம்ம ஆல் இண்டியா ப்ரெஸ் எல்லாம் நம்ம நம்ப முடியாது. நம்ம லோக்கல் ப்ரெஸ்ஸை நம்பி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம எனக்கு தெரிஞ்சு 45 வருஷம் இந்த சோஷியல் சிவிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளன்னா அந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்பைன் பண்ணி அதை வந்து விஷுவல் மீடியாவை போகும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஜாபை இவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து நல்ல வளர்ச்சி அடையணும். அவரும் நல்லா வளர்ந்த இதில் ஃபாதரும் சொன்னார், நம்ம இந்த ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கார். ஹிந்து, அப்புறம் டிடி, இதில் ஜெகநாத் சார் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆல்மோஸ்ட் ஆல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மீடியாவில். பட் இருந்தாலும் நம்மளை கவர் பண்ண மாட்டாங்க. நம்மளை கவர் பண்ணுறது இதுதான். அதை ஃபஸ்ட்டு முன்முயற்சி எடுத்த துவாரகேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஸோ அடுத்ததாக அர்ஜுனனுக்கு ஒரு கிறிஸ்டியன் மாதிரி இந்த துவாரகேஷ்க்கு ஒரு ரவீந்திரன். ஸோ அவரே ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுமா இருக்கு. ஐயோ, இப்போ நான் பேச வரல, என்னுடைய பையனை பேச சொல்ல போகிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால அவன் பேசுவான். இப்போ 2 வார்த்தை துவாரகேஷ் அவன் ஃபேமிலி பற்றி. இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அவரை வாழ்த்தத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசலான்ட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம். நாங்கள் ஆஃபீஸில் ஒரு கெட் டுகெதரில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே சென்னையில் தான் இருக்காங்க, எங்கள் ஆஃபீஸ் மக்கள் எல்லாருமே. அந்த விஷயத்தில் ஒரு சிவிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அந்த எங்கள் ஏரியாவை பற்றி நம்ம பேசும்போது இப்படிலாம் நடக்குதுங்களா அவங்க ஏரியாவில், இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்களா, நீங்கள் சொன்னவொன்னே வந்து செய்கிறாங்களா, அதான் ஆச்சரியமாக பார்க்குறாங்க நம்ம ஏரியாவை பற்றி இப்படி சொல்லும்போது. இன்னொன்று இது பேசிகிட்டு இருக்கும்போது என்னது, ஒரு ஆடிட் பண்ணுவாங்க நம்ம ஏஜிஎஸ் ஆஃபீஸில். இந்த மாதிரி ஒரு கார்பரேஷனில் ஒரு வார்டுக்கு போய் ஆடிட் பண்ணுவாங்க ஒரு குரூப். அவங்க என் பேச்சை கேட்கும்போது நீங்கள் 167வது வார்டுங்களா, அங்கே அதை பற்றி நிறைய எங்கள் கேள்விப்படுறோமே ஆடிட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி. ஸோ இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஏரியாவை பற்றி எங்கெங்கேயோ நம்ம அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பெருமையாக பேச வேண்டியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நடராஜன் அண்ணன் அவர்களுக்கும். அவங்க அப்புறம் வந்து நம்ம துவாரகேஷ் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசிப்போம். நம்ம ஒரு ஃபார்முலாக பேசுகிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் அவரோட உழைப்பு சாதாரணமானது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கிற எங்களோட ஃபேவரட் சார் சௌரி சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். முரளி சார். எனக்கு ஆக்சுவலாக முரளிங்கர் இல்லை முரளின்னு நிக் நேம். ஆக்சுவலாக சௌரிராஜனுங்கிறது அஃபிஷியல் நேமு. ஸோ முரளின்னு கூப்பிட்றவங்க ரொம்ப மிக சிலர் தான். அதில் 2001 நான் ஏத்தாப்பில் வந்தேன். இங்கே இருக்கிற ராமாமிர்தம் சாரும் அவங்க மேடமும் இங்கே இருக்காங்க. நான் இங்கே வந்து பெருமாள் இந்த வீதியில் வருவார் நரசிம்மர், அதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணோம். அவர் வந்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கார். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆத்துக்குள்ளே தான் வரேன் ஆக்சுவலாக துவாரகேஷை விஷ் பண்ணுறதுக்காக. துவாரகேஷ் இப்போ இங்கே உட்காந்துருக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு யங்ஸ்டர் எடுக்கிறத இங்கே உட்காந்துருக்கிற சில பேரை தவிர 60+, 70+ தான் இங்கே இருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது பெரிய உங்களை வந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குப்பா. இன்னும் மேலும் 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 நீ நிறையா சிறப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணும். அவர் சொன்ன மாதிரி கனெக்ட்டுங்கிறது எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இவ்வளோ இந்த மழை வரலாமா வேண்டாமா, மழை இருக்குமா இருக்காதாங்கிற தாண்டி ஒரு 30 பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் துவாரகேஷ். அது ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். இன்னும் மேலும் 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 பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.
எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் த்ரூ ரோட்ரி ஆஸ் சௌரிராஜன் ஆர் அதர்வைஸ் முரளி ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக எப்போ போனாலும் ஒரு இப்படி தானே வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு சொல்கிற நம்ம நாராயண மாமா ஒரு சில வார்த்தைகள். துவாரகேஷ் ஜெகடலூர் கனெக்ட் நல்ல எதிர்காலம் தெரிகிறது, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக எங்களோட கமெடியன், நம்ம ஸ்டாண்டப் காமெடியன் சார் கோதண்டராமன் சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். துவாரகேஷ் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே தெரியும். அவன் சிஸ்டர் வண்டியில் போகும்போது பார்த்துருக்கோம். அப்புறம் நங்கநல்லூரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்தா நான் தான் துவாரகேஷ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு தான் இந்த பையன்தான் அந்த சிறுவன் தான் இந்த வாலிபனா அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. அவனுடைய வளர்ச்சி மிக அபரிதமானது. அதுக்கு எல்லாரும் கூட இருந்து அதே மாதிரி வள்ளுவர் சொன்ன குரல்படி மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்ற வாக்குப்படி நடந்த அப்பாவுக்கு பேர் தருமா கேட்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக நம்மளோட கேப்டன் அவர் என்னோட அழைப்பை ஏற்று வந்திருக்கார். அவர் ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்டர் துவாரகேசன் இப்போ முதல் படியிலேருந்து 2வது படிக்கு வந்திருக்காரு. இருக்கிற அத்தனை படியும் மேலே ஏறி புகழுக்கு வர வேண்டும் என்று எல்லோருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் எப்போவுமே ரவீந்திரன் சார் சொல்லுவார், என்னோட தளபதியே ஏகேன் தாண்டா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டு. ஃபாதரையும் தான் தெரியும். இல்லை அது அவங்க அம்மா அப்பாவை தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எல்சிடபிள்யூல ஒரு மெம்பரு எக்ஸ்டென்ஷனில் இருந்தார். அப்போ துவாரகேஷ் வெளியே வரமாட்டான், கீழே இறங்கி போவான் வருவான். துவாரகேஷ்னு ஒரு பையன் வந்து போகிறான், ஒரு பையன், அவன் பேர் துவாரகேஷ்னு தெரியும். பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் வளர்ச்சி. ரவீந்திரனே எக்ஸ்டென்ஷனில் இவங்க இருந்தாங்களான்னு தெரியாது, எனக்கு தெரியும். அவங்க மெம்பரு, அப்போ அசோசியேஷன் மெம்பர், அவங்க அம்மா, அவங்க வீட்டில் எல்லோரும். ஸோ வந்து ரொம்ப நல்ல இவ்வளோ தூரம் வளர்ந்து என்ன கனெக்ட் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நம்ம சேர்மனையும் இவரையும் வந்து அப்பப்போ பார்க்குறது வந்து நடராஜனையும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம சேர்மனும் வெரி சிம்பிள் மேன். எப்போ யார் கூப்பிட்டாலும் வந்து எனக்கு டைம் இல்லைன்னே சொல்ல மாட்டார். நம்ம சேர்மனும் நடராஜன் சாரும் 24/7. அதில் அவங்க வந்து சொன்ன உடனே காலையில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து உட்காந்து இவங்களை இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே நிறைய நடக்குது. நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து திறமையானவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த மாதிரி நங்கநல்லூரில் என்ன கனெக்ட் ஆகுது ரொம்ப மக்களுக்கு யங்ஸ்டருக்கு பிடிச்ச விஷயம். அரசியல் வந்து ரைட்டு, அது 2வது விஷயம். யங்ஸ்டருக்கு என்ன விஷயமோ அதுக்கேற்ற போல் போட்டு அதை மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் யங்ஸ்டர் இடையே இது ரொம்ப பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கனெக்டு நங்கநல்லூர் கனெக்டு நல்லபடியாக வளர்ந்து நாளைக்கு வந்து நம்ம துவாரகேஷ் பெரிய லெவலில் வந்து அப்போ வந்து என்ன துவாரகேஷ் நான் போய் எல்லோரும் கூடத்துக்கு நடுவில் நான் வந்து உனக்கு வந்து கை கொடுக்கணும். அது மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்ன்ற நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நமக்கு கிடைச்ச கிஃப்ட் நம்ம ஏரியா. ஆமாம் சார். கிஃப்ட் அவரை நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு இது போட்டிங்கனால நிறைய. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நான் கனெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மாதம் இருக்கும். அப்போது சொன்னாங்க திடீர்னு வோல்டஸ் காலனியில் வந்துட்டு ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அஜய் அவர் தான் சொன்னார். சரி என்னடா ஏதோ டோர்னமெண்ட் சொல்கிறாங்களே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே அங்கே யாருமே தெரியாதாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம சங்கர் சார் குமாரவேல் சார் அவங்க இருந்தாங்க. தம்பி வாப்பா நீ வந்துட்டு ஏதோ பண்ணுற உன்னை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள எனக்கு தெரியாதுன்னு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வயசு டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்காம சார் வணக்கம் சார் வாங்க உள்ள இருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்காம என்னை முதலே வரவேற்ற அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ குமரவேல் சார் சார்பாகவும் உங்களுக்கு சில வார்த்தைகள் பேசணும். சங்கர் சாரை கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ரொம்ப விருப்பப்படுறதுனால ஒரு சர்தாஜி ஜோக் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சர்தாஜி ஃபேமிலி இருக்காங்க. அப்பா, அம்மா, பையன் 3 பேர் இருக்காங்க. அவர் வந்து அப்பா சொல்கிறார், நான் இன்றைக்கி வந்து 10 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஒய்ஃபும் பையனும் கேட்குறாங்க, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்றைக்கி வந்து பஸ்ஸு பின்னாடி ஓடி வந்துட்டேன், 10 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவ்வளோதானா, நான் வந்து 100 ரூபா சேவ் பண்ணிட்டேன். உடனே அப்பாவும் பிள்ளையும் கேட்குறாங்க, எப்படி அப்படின்றாங்க.
நான் ஆட்டோ பின்னாடி ஓடி வந்துட்டேன் அப்படின்னா வெரி குட் அப்படின்றாங்க. பிள்ளை சொல்கிறான், இதெல்லாம் என்ன, நான் 400 ரூபாய் சேவ் பண்ணிட்டேன். அப்பா 400 ரூபாய் சேவ் பண்ணேன் எப்படிப்பா அப்படின்னா, நான் கார் பின்னாடி ஓடி வந்துட்டேன். அதோ ஸோ அதனால் இது ஒரு சின்ன ஜோக்கு. நங்கநல்லூர் கனெக்ட் பேர் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எதுவுமே கனெக்டட் இருந்தால் தான் அது வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இவர் வந்து நங்கநல்லூர் கனெக்ட் அப்படிங்கிறது வச்சுக்கிறதுனால இட் வில் எக்ஸ்போஸ் டு வேரியஸ் லெவல். இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறது மீடியா ஜேர்னலிசம். இதில் வந்து நீங்கள் கிரிட்டிக்காக இருக்கலாம், இல்லை சப்போர்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் கிரிட்டிக்காக சொல்லும்போது சார்லாம் சொன்ன மாதிரி இட் ஷுட் பி வெரி வெரி டிப்ளமேட்டிக்காக இருக்கணும். இட் ஷுட் நாட் ஹர்ட் எனிபடி. ஏன்னா அதுதான் நம்மளோட கல்ச்சர். டேரெக்டாக பேசலாம், சுப்பிரமணியன் சுவாமி மாதிரி கரெக்டாக பேசலாம். பட் தட் ஷுட் நாட் பி இதே கேஸ் ஆஃப் ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் இஸ் காட் இஸ் ஓன் எத்திக்ஸ். ஸோ அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதுமே. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஆர் வெரி வெரி யங். ஆஸ் பீப்புள் ஹவ் பின் டெல்லிங், யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப். நங்கநல்லூர் கனெக்ட் இதில் இல்லாமல் இவங்களாம் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாலிட்டிக்ஸ் மாத்திரம் இல்லாமல், அசோசியேஷன் மாத்திரம் இல்லாமல், யூ கனெக்ட் எவ்ரி திங். அந்த இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இவர் போஸா சொன்ன மாதிரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். எனக்கே ஒரு தடவை இப்படி தான் ஆச்சு. அந்த பிளாக் பண்ணதுக்கு நான் தனியாக போனேன். ரொம்ப தட் இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஸோ அது ஒன்று. அது மாதிரி நீங்கள் யூ ஹேவ் டு டூ சம் சார்ட் ஆஃப் என்ன இது சொல்லிட்டு நீங்கள் ஒன்று யூ ஹேவ் டு expose yourself to various activities and then you have to come to the conclusion. That is very very important. அது பண்ணினா தான் நீங்கள் வந்து you should come up to a greater level. You are doing very good job, but you have to go to a long way and do a lot of job. நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. கடவுள் வளரில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பெருமாள் உங்களோடய இருப்பார். நீங்கள் பெரிய ஆளாக வரும்போது சார் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய ஆளாக வரும்போது நாங்கள்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக நம்மளோட நாடக மன்னன் சூப்பர் ஆர்டிஸ்ட் நம்ம சுகுமார் சாரை பேசுமாறு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அதிகமாக பேச விரும்பலை. இந்த நங்கநல்லூர் கனெக்ட்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் ஆக்சுவலாக நங்கநல்லூர்னுங்கிற தமிழில் சொல்லணுன்னா நாங்கள் நல்லா இருக்கணும். அதனுடைய ஷார்ட் வேர்டு தான் நங்கநல்லூர்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. எதனால் நல்லா இருக்குன்னா என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வருது. வாட்ஸ்அப்பில் அன்னெசரி ஃபார்வர்ட் மெசேஜ் நிறையா வரனால முக்கியமான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியல, அது தட்டி போயிடுறது. ஸோ இந்த நங்கநல்லூர் கனெக்ட்னு சொல்லி எல்லோரும் கனெக்ட் பண்ணியதில் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா வீடியோவோடு போகிறது சும்மா சாதம் ஒரு படம் பார்த்தாலே குழந்தைகள்லாம் கார்ட்டூன் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. வீடியோ மாதிரி போடுறதுனால எல்லாரையுமே கனெக்ட் ஆகிறதுனால என்ன நடக்கிறதுன்னு தெரியாமே இருக்க. பக்கத்து வீட்லேயே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும்பொழுது ஊரில் என்ன நடக்குதுங்கிறத தெரிகின்ற அளவுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எம்பெருமான் கிருபையினால் இன்னும் மேலும் மேலும் வரணும்னு நாராயணன் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அதில் அடுத்ததாக நான் வந்துட்டு நிறைய நியூஸ் கவர் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். பட் ஒருத்தர் ஒரு சார் இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மக்கள்லாம் பரவாயில்ல, பின்னாடி நிற்கிற அந்த போர்டையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துப்பார் அந்த ஈவெண்ட் வச்சு. அங்கே தானே நீ ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னாரு. ஸோ அப்படி சொன்ன என்னோட சார் தயாளன் சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுங்க. ஏன்னா அவருமே வந்துட்டு மீடியாவில் இருந்தவர் தான். ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணார். துவாரகேஸ் அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். ஆமாம் சார். ஸோ வேறு யாருக்கா சார் சந்திரன் சார் நம்ம ஹானர் பண்ணி பேசுகிறோம், வேறு யாருக்கா பேசுகிறோமா? ஓ சார் வணக்கம் சார். 2 வார்த்தைகள். ஸோ எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட சார் வேலவன் சார் வந்திருக்கார். வணக்கம் அவருக்கும். ஓகே சார். அண்ட் சார் வேறு ஏதாவது பேசுமா இருக்காது? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டை ஹானர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சந்திரன் சாருக்கு வந்து ரவீந்திரன் சார் ஒரு ஷால்வை போட்டு சார் ப்ளீஸ். ஓகே சார். ஸோ அடுத்ததாக நம்ம திரு நடராஜன் அவர்களுக்கு சந்திரபோஸ் சார் ஹானர் பண்ண கேட்டுக்கொள்கிறேன்.
ஸோ அடுத்ததாக சந்திரபோஸ் சாருக்கு என்னோட அப்பா ஹானர் பண்ண கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சார் இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணதுடா, நான் செய்யக்கூடாதுடா. ஸோ அடுத்ததாக திரு ராமாராவ் அவர்களுக்கு நட்ராஜன் சார் ஹானர் பண்ண கேட்டுக்கொள்கிறேன். சார் சார் அதுக்கு அடுத்ததாக ஆமாம் திஹா கிளினிக் ராஜசேகருக்கு நான் ஹானர் பண்ணிடுறேன். இளைஞருக்கு தான் பண்ணணும். அண்ட் கடைசியாக அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நங்கலங்குளம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு யாருனே தெரியாது, ரோட்ல எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே சார் நின்றுட்டு இருந்தாரு, யாருனே தெரியாது என்ன. நான் போய்ட்டு ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன். என்னப்பா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சார், ஏதோ நான் ஒரு நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு வாரம் தான் ஆகுது, ஏதாவது பண்ணான்னு பார்க்குறேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் ஏதோ ஓப்பன் பண்ணுறதா பார்த்தேன், பண்ணலாம் அப்படின்னு. அண்ணன் வந்துட்டு சரிவாப்பா நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து முதல் வீடியோ அண்ணனோடது தான். அண்ட் என்னோட அன்பிற்கும் அன்பான சந்திரன் சார் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச மாதிரி. நங்கனூர் கனெக்டினுடைய நிகழ்ச்சிக்கு முதல்ல தோரேஷை வாழ்த்துறது முதல்ல அவங்க தாய் தந்தை தான் முதல்ல நான் வாழ்த்துறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களாம் ஏதோ ஒரு லைனை நோக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் செய்கிறாருன்னா உண்மையிலே அவர் நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். முதல்ல அவங்கள வள்ளுவன் சொன்ன மாதிரி முதல்ல அவர் சொன்னார், தந்தை அவங்க அவயத்தில் முந்திருப்ப செயல்னார். அதாவது ஒரு குழந்தை வந்து அவர் பெற்று உன்னை இந்த அளவு ஆளாக்குறாங்கன்னா அவங்களுடைய பிராப்தம், அவங்க செஞ்சவருடைய கடவுளுடைய அணுகிறதுனா உன்னை இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நீ அது அவங்களுக்கு எதிர்மாற செஞ்ச மகன் இவன்காரன் தந்தை இவன் தந்தை இன்னொருத்தன் கொடுத்தா இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு அவங்க என்னப்பா தவம் தானவங்களப்பா அப்படின்னு நல்ல பிள்ளையாக படுத்துருக்காங்கன்னு வருவாங்க. அதனால் அவங்கள சொல்லிக்கிறேன். இன்னொன்று சொல்லுவாங்க, தாய்க்கு என்ன ஈன்ற பொழுது பெருது வைக்கும் தன்மகனை சான்றோன் என்ற கேட்ட தாய்னா. பிரசவ வலியை விட இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்குன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும், இங்கிருக்கும் தெரியாது. அதை இன்னொன்று அதே மாதிரி நீ என்ன பண்ணுறீங்க, நாங்கள் சொல்கிறத விட தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரணும். கடவுளே இல்லைனா நீ தெய்வத்தாலே ஆகாது, ஆனால் முயற்சி வந்து விடாமுயற்சி பண்ணினா நீ மேலோங்கி போவா. அதனால் முயற்சியை விடாத முயற்சியோடு இருன்னு சொல்கிறேன். நல்ல வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஏற்கனவே நங்கனூர் டாக்குன்னு ஒன்று வந்து இந்த பார்த்துருப்பீங்க, தீபிகான்னு ஒரு லேடி நம்ம இருக்கோம். நம்ம நங்கலூர் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சி வரும். வெள்ளிக்கிழமையான ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாள் போட்டுகிட்டே போயிடுவோம் ஃப்ரீயாக. இன்னும் அதுக்கப்புறம் நங்கனூர் வாய்ஸ்ன்னு வந்துருக்கு போல், அது எல்லோரும் பார்ப்பாங்க, பத்திரிக்கை வரதாலே அதை பார்ப்பாங்க. அது மாதிரி உன்னுடைய இது அது மாதிரி இந்த கனெக்டை விட்டுட்டு அது மாதிரி ஒரு பத்திரிக்கை லெவலில் போயிட்டு என்ன நல்லா வளரணும். எங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்வோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சுருக்கு. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை, இதில் பத்திரிக்கை துறை இருக்குது, அரசியல் துறை இருக்குது, என்ன பொதுமக்கள் துறை இருக்குது, அத்தனை துறையும் உனக்கு சேர்ந்து வாழ்த்து செல்லுது. இது வந்து நாராயணன், சிவன், முருகன் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துற மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் நல்லா வரும். நல்ல வாழ்த்து. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட சந்திரன் சார் அப்புறம் மற்ற சீஃப் கெஸ்ட்லாம் நம்மளோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்துட்டு விளக்கு எடுத்த மாதிரி கேட்டுக்கலாம். யாரை விட உங்களை விட மனசு வேறு யாருக்குமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் நாங்கள் பார்த்தோம் தாயினுடைய இதை விட வேறு யாருக்குமே இருக்காது. அடுத்த குச்சி ஏற்றிங்க சார். இதே முடிச்சிடுறேன். போங்க மற்ற
10 முகம் இருக்கு. 10 முகம். ஆமாம். 2 விளக்கு 5 முகம் 10 முகம் இருக்கு. தசாவதாரம் மாதிரி இல்லைங்க, பாலாஜியும் அலமேலி ப்ரோ ஆகிடுவீங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ரோ பெருமாளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டே இருக்கு. அது மாதிரி வந்துட்டே இருக்கு. அவங்க பண்ணி பிரச்சனை. பெருமாளை நம்ம என்ன அளவிடவே முடியாது. கூட்டிகிட்டே இருப்பாங்க. நேரமே வந்துட்டே இருப்பாங்க. சந்திரமலையே வீடு கட்டுவோம் பண்ணி. ஆமாம். அப்படியே எங்கள் அக்கா சுதர்ஷினி அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் சாங் பாடுவாங்க. सरस्वती देवी दया परी संगीततायिनी आदरी सरस्वती देवी दया परी संगीततायिनी आदरी வீணை புத்தக பாணியே வேண்டினேன் உன் பாத மலரையே சரஸ்வதி தேவி தயா பரி வாணியே இங்கு நீ வருவாயே வாக்கில் வந்தருள் புரிவாயே வாணியே இங்கு நீ வருவாயே வாக்கில் வந்தருள் புரிவாயே தயவு வைத்தென்னை ஆதரி தாமதம் செய்யாதே சோதரி தயவு வைத்தென்னை ஆதரி தாமதம் செய்யாதே சோதரி सरस्वती देवी दया परी संगीततायिनी आदरी सरस्वती देवी दया परी. Thank you. நீ யாரோ ஒருத்தர் மட்டும் வந்து ஏற்றி சார் வெளில போர்டு இருக்கு சார் வெளில போர்டு இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ரவி திரி கொஞ்சம் மேலே இருக்கு சார் திரி மேலே இருக்கு வந்துட்டேன் சார் சாப்பாடு என்ன போடுறாங்க சார் அவசரம் மேலே சொல்லி அப்படியே இதெல்லாம் இப்படி எடுத்துருங்க சார் அப்படியே எடுத்துருங்க சார் அவ்வளோ சார் இல்லை அப்படியே பின்பக்கமாக கூட எஸ் சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸும் ஒரு செடியும் தரோம். அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. ஒரு செடி ஒரு ஸ்வீட் பாக்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து என் பையனை வாழ்த்தி நன்னா வரணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணது, வாழ்த்துக்கள் தெரிவித்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இது வந்து அதில் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் எல்லாம் 60+ 70+ன்னு. அது நிச்சயமான வார்த்தை. இன்னும் இவ்வளோ ஒரு யங்ஸ்டர், சின்ன பையன், இன்ஃபேக்ட் யங்ஸ்டர்னு கூட இல்லை, இஸ் கிட் ஆன் த பிளாக். இப்போ தான் நடக்கவே கற்றுக்கிறான். அவனுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டு, ஆசீர்வாதம். அது அப்படின்னா அவனோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடச்ச ரெக்கக்னிஷன் அண்ட் ரெஸ்பெக்ட். அனைவருக்கும் கோடானு கோடி நன்றி. இதே சப்போர்ட் எப்போவும் அவனுக்கு தொடரணும்னு அவங்க எல்லார்ட்டையும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நங்கநூல் கனெக்ட் இந்த திறப்பு விழாவுக்கு அத்தனை பேரும் மழைன்னு கூட பார்க்காம எல்லோரும் வந்து உங்களோட பிளெஸிங்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. துவாரகேஷ் என்னோடய பையன், அவன் ரொம்ப சின்னவன், உங்களை நீங்கள்லாம் ரொம்ப பெரியவா, ஆனாலும் அவன் அழைச்சதுக்கு நீங்கள் அத்தனை பேரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கே நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரவீந்திரன் சார் பற்றி எனக்கு அவசியம் சொல்லணும். முதல்ல அவரை போய் மீட் பண்ணிவிட்டு துவாரகேஷ் வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்தது. அவர் எப்படி இந்த ஏஜிஎஸ் காலனியில் அப்பா அப்படி தான் இருந்தார். அவர் தான் இந்த ஏஜிஎஸ் காலனி லே அவுட் போட்டது. ஸோ முதல்ல இங்கே வந்ததும் அவர் தான்.
ஸோ அவர் அத்தனை பேர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோ பேருக்கு அவர் கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு இவர் வந்து ரவீந்திரன் சார் பற்றி நவநீத் சொல்லும் போது துவாரகேஷ் சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது, எங்கள் அப்பா தான் ஞாபகம் வந்தார் ஃபஸ்ட்டு. ஸோ கிரேட் சப்போர்ட் சாரை பொறுத்த வரைக்கும். நேற்று நானும் துவாரகேஷும் ஆஃபீஸில் என்னெல்லாம் வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கும் போது நேற்று 12 மணிக்கு மழை கொட்டிகிட்ருக்கு. அப்போ கூட சார் வந்து ஆட்டோவில் வந்தார். என்ன சார் சாப்பிட்டாச்சானே? இல்லைம்மா இனிமேல் தான், இவன் என்ன பண்ணுறான் எல்லாம் பண்ணிட்டானான்னு பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்வால்மெண்ட் அவருக்கு. ரொம்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில, வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அவரோட சப்போர்ட்டையும் கைடன்ஸையும். அந்த மாதிரி சாருக்கு ரொம்ப கொடான கொடி நன்றி. அதுக்கு அவர் இவர் எதை கேட்டாலும் எந்த விஷயமா இருந்தாலும் துவாரகேஷ் பேசும்போது அம்மா இருமா நான் சார்ட்ட கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடிப்பேன் அவருக்கு. அடுத்த செகண்டு யாரோ ஒரு பேரை சொல்லி இந்த நம்பரை கொடுப்பார், பேசிட்டு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். இவன் உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் அடிப்பான், அது எங்கேஜாக இருக்கும். செகண்ட் டைம் அடிப்பான், எங்கேஜாக இருக்கும். தேர்ட் டைம் சாருக்கே அடிப்பான், சார் அந்த நம்பர் எங்கேஜாக இருந்தது சார், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசணுமான்னு கேட்பான். அப்போ சார் சொல்ல, டேய் நான் தான் அவன்கிட்ட பேசினேன் உனக்காக அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த ஸ்பீட்னா ஸ்பீடு, அது ராக்கெட்டோட சார் ஸ்பீட் ஜாஸ்தி. அவ்வளோ இன்வால்மெண்ட் அவருக்கு இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதனால் எனக்கு அவருக்கு என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு, தேங்க்யூ ஸோ மச். அங்கேயே பேசுகிறது தான் அவன் சொன்னான். அவன் அப்பாவும் நீ எல்லோரும் பேசினப்புறம் அப்பாவும் நீயும் பேசினமான்னு துவாரகேஷ் சொன்னான். நான் சொன்னேன் அப்பா பேசட்டோண்டா, அவர் கிறிஸ்பாக பேசிட்டுவார். ஆனால் நான் எனக்கு மேடையில் பேசி பழக்கமும் இல்லை, அப்படியே பேசினாலும் கம்மியாக பேசி வழக்கம் இல்லை. அதனால எல்லாரோட நேரத்தையும் நலனையும் கருதி இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. தொடர்ந்து உங்களோட ஆதரவு நங்கநூல் கனெக்ட்டுக்கு கொடுக்கணுன்னு நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.